வணக்கம். விஜய் டிவியில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவங்க மக்கள் ஆதரவை தாண்டி அவங்க யாருக்கு கப்பு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு குடுத்துர்றாங்க. அதேபோல தான் குக் வித் கோமாளியில. சுஜிதா அண்ணி வந்து ரொம்ப நல்லா சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல ஒரு பேர் தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப செப் தாமும் சரி, மாதம்பட்டி ரெங்கராஜும் சரி, நல்லா தான் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு நெனைக்கும்போது, ஃபைனல் 3 பேர் வராங்க. பிரியங்கா வராங்க, சுஜிதா அண்ணி வராங்க, 2 இர்ஃபான் வராங்க. 3 பேருமே வராங்க. இதில வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இர்ஃபானை விலக்கிறாங்க. சுஜிதாவுக்கும் பிரியங்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இர்ஃபான் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, "அக்காடா, அக்கா ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாரிடா" அப்படின்னு சொல்லி அங்கே டென்ஷன் ஆகுறாப்புல. சுஜிதாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன். எப்படியாவது கப்பை அடிச்சிருவோம். ஏன்னா குக் வித் டைட்டில் வின்னர் வந்து நல்லா தான் இருக்கும் அந்த இது ஒரு அவார்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. விஜய் டிவி என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது பிரியங்காவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரியங்காவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து நகத்தெல்லாம் கட்டிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பரபரப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. இந்த ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையிலே வந்து சுஜிதா வந்து நல்லா சமைக்கக்கூடிய ஒரு நபர். அவங்களுக்கு வந்து கப்பு கொடுத்துருக்கணும். பிரியங்காவுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பிரியங்காவுக்கு சமைக்கலாம் தெரியாதுங்க. அப்படிலாம் நல்லா சமைக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜட்ஜெல்லாம் அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது, ஐயோ வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ், இந்த மாதிரி ஃபுட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க. தாமுலாம் அப்படி வந்து பண்ணவே கூடாது, பண்ண மாட்டார். எதையுமே ஒரு வெளிப்படையாக இது நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் பிரியங்காவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வைக்கும் போதெல்லாம் பயங்கர ஒரு எக்ஸைட் ஆகுறாரு. ஆகி அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஆரம்பத்துலேருந்தே பிரியங்காவுக்கு தான் வந்து கப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஏன் எங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசையை தூண்டி நாங்களும் வந்து பயங்கரமாக சமையல்லாம் கற்று விடிய விடிய வந்து போய் வீட்டில் உட்காந்து சமைச்சு பார்த்து எல்லாத்தையும் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து சமைச்சு பார்த்தா இங்கே வந்து கடைசியில் கப்பு நமக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு கொடுத்தது வந்து சுஜிதாவுக்கு கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் ஓடுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பேசப்படுற ஒரு பொருளாகவே இருக்குது. சுஜிதா வந்து ரொம்ப மனசு வெறுத்து போய் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க, இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலைங்க. ஆனால் என்ன அவங்க சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு, அவங்க சொல்கிறது தான் வந்து கரெக்டு அப்படிங்கும்போது நம்ம ஒன்றுமே அங்கே பேச முடியாது. ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க கொண்டு போய் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. ஓகே, வெற்றி பெற்றாங்களா, சரி ஓகே, அவங்களுக்கு கையை கொடுத்துட்டு அவங்க கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சுஜிதா ரொம்ப வெக்ஸாகி பேசியிருக்கிறாங்க. ஏன்டா குக் வித் கோமாளிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு நபர், ஆரம்பத்துலேருந்தே ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அந்த நபருக்கே இந்த நிலைமை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வெக்ஸ் ஆவாங்களா மாட்டாங்களா? இது மக்களோட கையில் போகணும் இந்த தீர்ப்பு. ஏன்னா விஜய் டிவியில் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறனால தான் ஒன்றுமே விஜய் டிவி நிர்வாகத்தினாலே ஒன்றும் செய்ய முடியல. அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறவங்க மேலேயும் ஒன்றும் செய்யவே முடியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்களோட ஓட்டை யாருக்கு அதிகம் அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்களில் வந்துடுது, லீக் ஆகிடுது. அதனால் வந்து அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு கொடுத்துறாங்க. குக் வித் கோமாளிக்கும் அதே போல் செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருந்தாங்க, மக்கள் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுஜிதாவுக்கு தான் கிடச்சிருக்கும் குக் வித் கோமாளி டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், சுஜிதாவும் ரொம்ப ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. என்ன நடக்குது விஜய் டிவியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமே எல்லாத்துக்குமே வருது. விஜய் டிவியில் குக் வித் கோமாளியே இப்போ டல்லாக போயிட்டுருக்குது. அங்கே டாப்பு குக்கு டூப்பு குக்கை வெங்கட்பட்டு ஓரளவுக்கு கரை சேர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மணிமேல் அங்கே தான் போகிறாங்க அடுத்து அப்படிங்கிற மாதிரி தெரியுது. குக் வித் கோமாளியை வந்து பிரியங்கா இழுத்து மூடிச்சிரா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க.